உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய தாயை 11ஆம் வகுப்பு மாணவர் சுவற்றில் தள்ளி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஞ்ஞானியின் மகன் கொலையாளியாக மாறியதன் பகீர் பின்னணி என்ன? சீக்கிரம் தூங்கி எழுந்து நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என கூறியது குற்றமா? தூக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பியதற்காக தனது தாயாருக்கே 11ஆம் வகுப்பு மாணவர் யமனாகி உள்ளார். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரைச் சேர்ந்த ராம் மிலன் என்பவர் சென்னையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் உதவி விஞ்ஞானியாக உள்ளார். இவர் சென்னையில் தங்கி உள்ளதால் அவரின் மனைவி ஆர்த்தி வர்மா 11ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனுடன் கோரக்பூரில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி ராம் மிலன் தனது மனைவிக்கு போன் செய்துள்ளார். ஆனால் தொடர்ந்து 2 நாட்களாக அவர் போனை எடுக்காமல் இருந்துள்ளார். பின்னர் தனது மகனுக்கு போன் செய்தபோது ஆர்த்தி பிஸியாக இருப்பதாக கூறியுள்ளார். இருந்தபோதும் கோரக்பூரில் தனது சகோதரியை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு சென்று பார்த்து வர கூறியுள்ளார். அவர் சென்றபோது வீடு பூட்டியிருப்பதாக கூறிவிட்டு திரும்பி வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி ஆர்த்தி கொலை செய்யப்பட்டதாக கூறி ராம் மிலனுக்கு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக பதறி போய் கோரக்பூருக்கு ராம் மிலன் விரைந்து சென்றுள்ளார். அப்போது அவரின் மகனிடம் விசாரித்த போது வீட்டில் தவறி விழுந்து ஆர்த்தி உயிரிழந்ததாக கூறியுள்ளார். அச்சத்தில் அதை யாருக்கும் தெரிவிக்காமல் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வீட்டிற்கு யாரும் வந்து செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ராம் மிலனின் மகனை பிடித்து தீவிரமாக விசாரித்தனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. சம்பவத்தன்று நீண்ட நேரம் தூங்கிக் கொண்டிருந்த மகனை ஆர்த்தி தட்டி எழுப்பி உள்ளார். பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதால் சீக்கிரமாக எழுந்திருக்க கூறியுள்ளார். பள்ளிக்கு செல்ல மறுத்த அவர் ஆத்திரத்தில் தனது தாயாரை ஓங்கி தள்ளிவிட்டுள்ளார். இதில் சுவற்றில் மோதிய ஆர்த்தி அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். ஆனால் அதை கண்டுகொள்ளாத 11ஆம் வகுப்பு மாணவர் பள்ளிக்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது தனது தாயார் தலையில் பலத்த காயமடைந்து இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து கொலை செய்ததை மறைக்கும் நோக்கில் அவர் கீழே தடுக்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறி நாடகமாடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய தாயை 11ஆம் வகுப்பு மாணவர் சுவற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.